மரணத்தை வெல்வது எப்படி என்கிற ஒரு விஷயத்திலே அலசல் செய்து பார்ப்போம். இது ஒரு பெரிய டாபிக். மரணம் என்பது பகவான் எப்பொழுதுமே ஒரு திரைமறைவில் மனிதன் தொட முடியாத இடத்தில் வைத்திருக்கிற ஒரு விஷயம். எத்தனையோ விஷயங்களை மனிதருக்கு செய்ய விட்டு விடுகிறார். மரணத்தை தொடவே முடியவில்லை, எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாலும். டாக்டர்கள் என்று வைத்திருக்கிறார். அந்த டாக்டர்கள் எல்லாம் நம்முடைய நோயை குணப்படுத்துவதற்காக, அதிலிருந்து ஒரு பெரிய கண்டத்திலிருந்து மீண்டு வருவதற்காக அவர்கள் கடவுள் ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரே தவிர மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக டாக்டர்கள் இல்லவே இல்லை. மரணத்திலிருந்து எப்படி வெல்வது என்று ஒரு சின்ன அலசலை பார்த்து விடலாம். நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா, திசைகள் திசைகளாக போய்கொண்டிருக்கிறது. இது நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து முதலில் ஒரு திசை ஆரம்பமாகும். ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு அந்த திசையிலே என்னவோ அந்த திசையை நோக்கி மட்டுமே அவனுக்கு அந்த பயணம் போய்கொண்டே இருக்கும். அந்த வருடம் முடிந்ததற்கு பிறகு வேறு ஒரு திசை மாறும். அப்போ அவனோட பயணம் அந்த திசையை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த திசையை நோக்கி போக ஆரம்பிச்சதற்கு பிறகு முதல்ல ஒரு திசை போய்கிட்டு இருந்துச்சு தெரியுமா, அதை செயல்படுத்த வேண்டும் என்று அவன் நினைத்தால் கூட செயல்படுத்த முடியாது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ ரோஜா பூக்கள் கொட்டி கொண்டிருக்கிற ஒரு திசையிலே அவனுக்கு ஒரு ஒரு 10 வருடங்கள் பயணம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோஜா பூக்களை மிதித்து கொண்டே வந்து 10 வருடங்கள் பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். 10 வருடம் கழித்து 11வது வருடத்திலிருந்து 14வது வருடம் வரைக்கும் மல்லிகை பூ கொட்டி கிடக்கிற ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான்னு வைங்களேன். மல்லிகை பூக்கள் மட்டும்தான் அந்த 4 வருடங்களுக்கு வரும். அந்த சமயத்துல என்னுடைய பாதத்திற்கு ரோஜா பூ வர வேண்டும் என்று அவன் நினைத்தாலும் வரவே வராது, அது நடக்கவே நடக்காது. இப்போ இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் திசைகள் திசைகளாக சென்று கொண்டிருக்கிறது. அது எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, சுக்கிர திசை அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு 20 வருடங்கள் நடக்கும். அந்த திசையில சுக்கிரன் வந்துட்டு அவனுடைய கட்டத்துல எப்படி இருக்குதோ அப்படியாக அவனுடைய அந்த 20 வருட வாழ்க்கை இருக்கும். ஒருவேளை அந்த சுக்கிர திசை வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல பிரகாசமா சுக்கிரன் வந்துட்டு பாலடையாம நல்ல ஆட்சியில உச்சத்துல அந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா, அந்த 20 வருடங்கள் அந்த மனிதன் சுகபோகங்களை அனுபவிக்கிற மாதிரி அந்த 20 வருடங்கள் இருக்கும். அந்த சுக்கிர தசை முடிஞ்ச உடனே வேற ஒரு தசை ஆரம்பிக்கும். சூரிய தசை அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 6 வருடத்திற்கு வரும். அவனுடைய பிறப்பு கட்டத்திலே சூரியன் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி அந்த சூரிய தசை போகும் ஒரு 6 வருஷத்துக்கு. அந்த சமயத்துல அடடா, ஒரு 20 வருஷம் வந்துட்டு நான் சுகபோகத்தை அனுபவிச்சேனே, இதெல்லாம் பண்ணனே, அதெல்லாம் பண்ணனே, அது எனக்கு இப்ப வேணும் அப்படின்னு சொன்னா அப்ப வராது. அந்த சூரியன் வந்து எப்படியாக கட்டத்தில் இருக்கிறாரோ அதுதான் அந்த ஆறு வருஷம் வருமே தவிர சுக்கிர தசையில நீங்க என்ன அனுபவிச்சீங்களோ அது வராது. அப்ப சூரிய தசை முடிஞ்சவன் அந்த 6 வருஷம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு சந்திர தசை அப்படின்னு மாறும். அந்த சந்திரன் எப்படி நடக்கணுமோ அதுதான் நடக்கும். இப்படியாகத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சென்று கொண்டிருக்கிறது. நான் சும்மா டூப்பிடிக்கிறேனா உங்களுக்கு தோணலாம், என்னமோ அவுத்து விடுறான், என்னடா அது இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, தேவையில்லாம ஏதோ ஜாதகத்துல இருந்து எடுத்துட்டு வந்து ஓட்டுறான் என்று நீங்கள் உங்கள் மனதில் தோன்றுகிறது என்றால் உங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். பெருமக்களே, எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலுமே முதலில் அந்த கடலிலே குதித்து ஆழத்தில் இறங்கி முத்தெடுத்து விட்டு அதற்கு பிறகு வந்து சொல்ல வேண்டும் என் சந்தேகம் தீர்ந்தது, அல்லது இந்த நாகராஜன் சொல்வதெல்லாம் பொய் கட்டுக்கதை என்று. இப்போ கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன்னா உடனே வந்துட்டு நோ, கடவுள் எல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. கடவுள் அப்படிங்கிற விஷயத்திற்குள் நீங்கள் இறங்கி ஆழம் பார்த்து விட்டு வந்து அதற்கு பிறகு சொல்ல வேண்டும். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உண்மையிலேயே திசை பிரகாரம் தான் செல்கிறதா என்பதை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சோதிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1000 லட்சம் சோதனைகள் செஞ்சு பார்த்துட்டு முடிவுக்கு வாங்க. என்னுடைய சோதனையில் நான் கண்டுகொண்டேன், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் திசை பிரகாரம் தான் நடக்கிறது. அவ்வளவுதான். சரியா? இப்போ நான் சொல்ல மெயின் பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். ஒரு குறிப்பிட்ட திசை நடக்கும். அந்த திசை என்ன திசைனா மரண திசை அப்படின்னு ஒண்ணு நடக்கும். ஒரு 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 அது எத்தனை வருடங்களோ, அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வேறுபடும். ஒரு 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 6 வருடம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 வருடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 வருடம் அவனுக்கு மரண திசை நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் அவனுக்கு மரணம் நடக்கும். அதனை குறிப்பா எந்த இடத்துல நடக்கும் அப்படின்லாம் வந்துட்டு அழகா வகுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப திசைன்னு சொன்னேன் தெரியுமா, ஒரு 6 வருஷமோ 7 வருஷமோ 10 வருஷமோ அந்த திசைக்குள்ளேயே குட்டி குட்டியாக புத்தின்னு வந்துட்டு வகுத்து வச்சிருக்கிறாங்க. 1 வருஷம், 3/4 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம்னு அந்த ஒரு 10 வருஷம்னா அதுக்குள்ள குட்டி குட்டியா வந்துட்டு ஒரு 12 பிரிவுகளை போட்டு அந்த
மன்னிக்கணும் 9 பிரிவுகளை போட்டு அந்த 9 புத்திகளாக வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த புத்திப்படிதான் நம்ம நடப்போம். சொல்லுவோம் தெரியுமா, இவன் பாரு அப்ப அந்த புத்தி இருந்துச்சு இப்ப புத்தி மாறி போச்சுன்னு சொல்றாங்க தெரியுமா. அதெல்லாம் அப்படித்தான், புத்தி மாறிடும். ஒரு சில சமயத்துல அவன் ரவுடியா இருப்பான், ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அவன் சாந்தமா மாறிடுவான். அது அவனால் அல்ல, அவனை வளர்த்தவங்க கிடையாது, சமுதாயம் கிடையாது, அந்த திசையும் மாறிய திசையில இருக்கிற அந்த புத்தியும் இதெல்லாம் மாத்தோம். அப்போ மரண திசைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த திசையில தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் நிகழ்கிறது. வேணும்னா சோதிச்சு பார்த்துக்கோங்க, சரியா. அந்த மரணத்திலே ஒரு ஒரு குறிப்பிட்ட புத்தி, இதெல்லாம் கணக்கு வழக்கு நிறைய இருக்குது, அந்த குறிப்பிட்ட புத்தியிலே கரெக்டா மரணம் நிகழ்ந்து விடும். சரி, இப்போ போதும், இவ்வளவு போதும். நான் சொன்னது மெயின் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். உங்களால் உங்களுக்கு நடக்கிற திசையை மாற்றிவிட முடியுமா? அந்த திசைக்குள்ளே நடக்குது தெரியுமா குட்டிய புத்தி, அந்த புத்தியை மாற்றிவிட முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சுக்கிரதசைன்னு ஒண்ணு நடக்குது ஒரு 20 வருஷம். அப்ப சுகபோகங்கள்லாம் அனுபவிக்கிற மாதிரி சுக்கிரன் வந்துட்டு ஒரு 20 வருஷம் உங்களை பண்ணிட்டு இருக்கிறார். சுகபோகங்களை அனுபவிப்பதற்குள் நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்கள். அப்படியே சுகபோகம்லாம் வந்துட்டு இருக்கோம், நீங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அனுபவிக்க மாட்டேன் என்று உங்களால் இருக்க முடியுமா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். சந்திராஷ்டமம்னு ஒரு 2 நாள் வருது. அந்த 2 நாள்ல ஒவ்வொரு மனிதனையும் டென்ஷன் ஆக்குதா? எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கல்ல, ஏதாவது ஒண்ணு நடந்து டென்ஷன் ஆக்கும், கோபப்படுத்தி விடும். அதே விஷயத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க கோபப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனா அந்த சமயத்துல நீங்க கோபப்படுவீங்க. அப்போ நம்மளால அதுக்கு மாறாக இயங்க முடிகிறதா? திசைன்னு ஒண்ணு நடக்கிறப்போ அந்த திசைக்கு மாறாக உங்களால் நடக்க முடிந்தது என்றால் நீங்கள் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியும். அவ்வளவுதான். முடியுமா? முடியாது. திசை மரண திசை என்று நடக்கிறது, சுக்கிர திசை என்று நடக்கிறது, சூரிய திசை என்று நடக்கும் பொழுது என்னுடைய தொழில் சம்பந்தமானது தான் நடக்கும். அப்படின்னா உங்க புத்தி பூரம் தொழிலா தான் இருக்கும். அந்த சமயத்துல உங்களுக்கு காதல் வராது, சுக்கிரனுடைய அந்த சுகபோகம் வராது, பெண் மோகம் வராது. தொழில் தொழில் தொழில், எப்ப பார்த்தாலும் தொழிலை பத்தி தான் சிந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த சூரிய திசை ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். அப்போ மரண திசைன்னு வரும் பொழுது அப்போ உங்களுக்கு மரணம் நிகழ்ந்துதான் தீரும். மரணத்தை வெல்வது எப்படி அப்படிங்கிற அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு வருகிறேன். எவன் ஒருவனால் நடக்கிற திசையை நடக்க விடாமல் செய்ய முடியுமோ, எவன் ஒருவன் எந்த நட்சத்திரமோ, இப்போ எனக்கு விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம், நான் புதனுடைய அந்த குணாதிசயத்துல இருக்கிறேன், சரியா. என்னுடைய லக்னமும் புதன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்துட்டு அந்த புதனுடைய கேரக்டர்ல தான் நான் இருப்பேன். என் கேரக்டரையே என்னால மாத்த முடியுமா? உங்களால உங்க கேரக்டரை மாத்த முடியுமா? உங்களுக்கு இப்ப என்னென்ன திசை நடக்குதோ, என்னென்ன புத்தி நடக்குதோ, அந்த புத்தியெல்லாம் மாத்திக்கிட்டு உங்களால வாழ முடியுமா? அப்படி என்னென்னவெல்லாம் உங்களால மாத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா உங்களால மரணத்தை மாற்ற முடியும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்படி இல்லைன்னா எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டவை. எப்போ நீங்க வந்துட்டு சாகணுமோ அப்ப நீங்க செத்துருவீங்க. ஆல்வேஸ் ப்ரீ டிட்டர்மைன்ட். உங்களால் மாத்த முடியும் என்றால் அது முடியும். அவ்வளவுதான். நான் ஒன்று சொல்கிறேன், கோடியில் ஒருவருக்கு தான் நடக்கும். அந்த கோடியில் ஒருவர் தான் மகாவதார் பாபாஜி. மரணத்தை மாற்றிவிட்டு நிதர்சனமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த உரையை நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மரணம் சாதாரண விஷயம் அல்ல என்பதனால் பகவான் வந்துட்டு நம்ம கையில் அது கொடுக்கவே இல்லை. இந்த பூமி முழுவதும் மக்கள் தொகையால் கூடி போய்விடும் என்பதனால் எத்தனையோ விஷயங்களை கையில் கொடுத்த பகவான் மரணத்தை நம் கையில் கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, நான் நேத்து கேள்விப்பட்டேன், அவங்க எல்லாம் மரணத்தை வென்று மனிதன் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரும் ஆராய்ச்சியில போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது நடக்கவே நடக்காது என்று நான் இப்பொழுதே நான் சொல்கிறேன். அது நடக்கவே நடக்காது. ஒருவேளை அதுல அவங்க கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் உயர்ந்து வரலாம், ஒரு மாதிரி தள்ளி போடுறது, 120 வயசு வரைக்கும் வாழ்றது, 200 வயசு வரைக்கும் வாழ்றது. ஆனால் மரணமே இல்லாமல் வாழ்கிற விஷயத்தை அமெரிக்காவோ, ரஷ்யாவோ, சைனாவோ செய்துவிட முடியாது என்பதனால் நான் சொல்கிறேன், உங்கள் அனைவரிடமும் பரிந்துரைக்கிறேன். நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக மரணம் இல்லாமல் வாழ்றதுக்கு ஏதாவது பண்ணிடலாம்னு ஏதாவது பண்ணி ஏடாகூடமா ஆக்கிக்காதீங்க. மரணம் வரட்டும், மரணித்து விட்டு அடுத்த உடலை எடுப்போம், அது அப்படியே போகட்டும். உங்கள் ஞானத்திற்காக அந்த வீடியோவை பேசுகிறேனே தவிர வேறு ஒன்றுமில்லை. மரணம் நிதர்சனம். ஓம் நம சிவாய நமக. நன்றி.